பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: மரிய ஜாக்லின் குடும்பத்தினர். மரிய ஜாக்லின் இவருக்கு நல்ல வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், ஜோசப் மற்றும் அந்தோனியம்மா இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் வேண்டி. ஜோ குடும்பத்தினர். ஜோ இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, இன்றைய நாள் இந்த சிறப்பு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இறைவனுக்கும் அவரது மதிப்பீடுகளுக்கும் சாட்சியம் பகர வேண்டும் என்பதற்காகவே இறைவன் நம்மை அழைத்துள்ளார். நமது வாழ்வால், சொற்களால், செயல்களால் சாட்சியம் பகரும்போது பல்வேறு இன்னல்களும் இடையூறுகளும் தொல்லைகளும் துயரங்களும் நமக்கு வரும். உண்மை ஏற்றுக்கொள்ளாத உலகம் உண்மையை கூறுபவர்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனாலும் நாம் அச்சமில்லை அச்சமில்லை என்கின்ற மனப்பான்மையோடு நம் வாழ்வு சாட்சியத்தை தொடர வேண்டும். அதற்கான பரிசு மறு உலகில் முடிவில்லாத வாழ்வு ஆகும். முடிவற்ற விண்ணக வாழ்வுக்கு ஏற்றவாறு இவ்வுலகில் நாம் கிறிஸ்துவ வாழ்வை வாழத் தவறியமைக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க ஆரோக்கிய அன்னையின் மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்த இரு சாட்சிகள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 4 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளை, மண்ணுலகின் ஆண்டவர் திருமுன்னிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமே அந்த இரு சாட்சிகள். யாராவது அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டெரித்து விடும். அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்கு உரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு.
அவர்கள் சான்று பகர்ந்து முடிந்த பின் படுகுழியிலிருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொண்டு விடும். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருக்கமாய் அழைக்கப்படும் அம்மாநகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும். அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்கள் இனத்தார், குலத்தினர், மொழியினர், நாட்டினர் 3½ நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர். ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர். ஏனெனில் இந்த 2 இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். அந்த 3½ நாட்களுக்கு பின் கடவுளிடமிருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்தவர்களை பேரச்ச மாட்கொண்டது. அப்பொழுது விண்ணகத்திலிருந்து எழுந்த ஓர் குரல் ஒலித்தது. இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள். அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்துக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 144. உங்கள் பதில். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குவரும் அவரே. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதோர் பாடல் பாடுவேன். பதிநரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளின்று தப்பிவித்தவரும் நீரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 20 வசனங்கள் 27 முதல் 40 வரை. உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே
முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே, அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாகச் சொன்னீர் என்றனர். அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்த ஒருவர் தனது கிறிஸ்துவ மருத்துவரிடம் ஆலோசனை மற்றும் உதவியை கேட்டார். அந்த மருத்துவருக்கும் இறக்கும் மனிதனுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியவில்லை. அவர் பதிலுக்காக தடுமாறிக் கொண்டிருக்கிற போது அவரும் அந்த நோயுற்றவரும் இருந்த அந்த அறை கதவை யாரோ கீறுகிற சத்தம் கேட்டது. அந்த நோயாளி கேட்டார், அது யார், என்ன செய்கிறார்கள் என்று கேட்டார். மருத்துவர் சொன்னார், அது என்னுடைய நாய். அதை நான் கீழ் மாடியிலே விட்டு வந்து விட்டேன். ஆனால் அதுவும் மிகவும் பொறுமையிழந்து என் குரலை கேட்டு மேலே வந்து விட்டது. கதவுக்கு பின்னால் உள்ளே என்ன நடக்கிறது என்பது பற்றி என் நாய்க்கு தெரியாது. ஆனால் அதற்கு ஒன்று மட்டும் தெரியும், அதனுடைய தலைவராகிய நான் இங்கே இருக்கிறேன் என்பது மட்டும் என் நாய்க்கு தெரியும் என்று சொன்னார். மருத்துவர் நோயாளியை பார்த்து சொன்னார், நம் வாழ்க்கையும் இப்படித்தான். கதவுக்கு அப்பால் இறப்புக்கு பிறகு என்ன இருக்கிறது என்பது பற்றி நமக்கு அதிகம் தெரியாது. ஆனால் நம் தலைவர் இயேசு அங்கே இருக்கிறார், இருப்பார் என்பது மட்டும் நமக்கு தெரியும். இதுதான் கிறிஸ்துவ நம்பிக்கை. இன்றைய நாளின் நற்செய்தி உயிர்த்தெழுதலிலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறது. யூதர்களிடையே பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், சதுசேயர்கள் என்று பல பிரிவினர் இருந்தார்கள். இவர்கள் கொள்கை அளவிலே வேறுபட்டிருந்தாலும் இயேசுவின் மீது பழி சுமத்துவதிலும் இயேசுவை பகைப்பதிலும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள். இவர்களில் சதுசேயர்கள் வானதூதர்களையும் உடலின் உயிர்ப்பையும் நம்பாதவர்கள். இவர்கள் இயேசுவிடம் கேட்ட கேள்வியும் அதற்கான இயேசுவின் பதிலும் தான் இன்றைய நற்செய்தியிலே இடம்பெற்றிருந்தது. திருமணமான ஒருவர் வாரிசின்றி இறந்துவிட்டால் அவர் சகோதரர் இறந்தவர் மனைவியை மணம் முடித்து வாரிசு தரலாம் என்பது யூத சட்டம். இணை சட்ட நூல் 25ஆம் பிரிவு 5 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் இதை நாம் பார்க்கிறோம். இந்த சட்டத்தை மிகைப்படுத்தி இப்படி 7 பேர் மனம் முடித்து அத்தனை பேரும் இறந்து உயிர்த்திடும் போது அவள் எப்படி 7 பேருக்கு மனைவியாக வாழ முடியும்? எனவே உயிர்ப்பு இல்லை என்பது இந்த சதுசேயருடைய வாதமாக இருந்தது. ஆனால் இயேசு சதுசேயர்கள் ஏற்றுக்கொண்ட விடுதலை பயண நூலை வைத்தே உயிர்ப்பு உண்டென காட்டுகிறார். மோசேவுக்கு இறைவன் முட்புதலிலே காட்சி கொடுத்த போது தம்மை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். அவர்கள் தொடர்ந்து வாழ்வதாலேயே இப்படி குறிப்பிட்டார் என்று கூறி இறந்தோர் உயிர்த்தெழுவார்கள் என்கின்ற உண்மையை இயேசு உணர்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுதலிலே நமக்கும் நம்பிக்கை உண்டு என்பதை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் திருச்சபையானது நவம்பர் மாதம் முழுவதும் நமக்கு இறந்தோருக்காக மன்றாட ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து இறந்தோருக்காக மன்றாடவும் இறந்தோருக்காக திருப்பலிகளை அர்ப்பணிக்கவும் ஒரு வாய்ப்பை திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. இறந்தோர் மீண்டும் எழுவர் என்று நம்பியதால் இறந்தோருக்காக மன்றாடி யூதா என்பவர் பலி ஒப்பு கொடுத்தார் என்று வசனங்களில் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே,
அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கின்ற விழிப்புணர்வு நமக்கு இல்லை. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம் மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம் என்று நம் நம்பிக்கையை பாடுகின்றோம். வரவிருக்கும் வாழ்க்கையினுடைய தன்மையை விளக்க நமக்கு வார்த்தைகள் போதாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நம்மை அன்பு செய்கிற இறைவனோடு ஒரு நாள் உடன் இருப்போம். நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு என் தொண்டரும் இருப்பர் என்பது இயேசு நமக்கு கொடுத்த வாக்குறுதி. கதவுக்கு அப்பால் இந்த வாழ்வுக்கு பிறகு என்ன இருக்கிறது என்பது பற்றி நமக்கு அதிகம் தெரியாது. ஆனால் நம் தலைவர் இயேசு அங்கு இருப்பார் என்பது மட்டுமே நமது நம்பிக்கை. மின்சாரம் மற்றும் காந்தவியல் தொடர்பான ஆராய்ச்சிகளுக்கு புகழ்பெற்ற மைக்கேல் ஃபாரடே என்கின்ற அறிவியலார் சொன்னார், கிறிஸ்து உயிர்த்தார், எனவே நானும் உயிர்ப்பேன். உயிர்த்தெழுதலில் உள்ள நம்பிக்கையில் நாளும் நாம் நகர்வோம், வளர்வோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று இம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் மேவாமல் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பார் ஆண்டவரே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமானது இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயும் எங்கள் தாயுமானாருக்கு அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித ஆரோக்கிய அன்னையினுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தம் கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றலும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்படி வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறு உணவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் தங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களோடு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இவர்களோடு இணைந்து முது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தெழுமிது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நமக்கு மேலொரு வாழ்வு உண்டு என்கின்ற நம்பிக்கையோடு இவ்வுலக வாழ்வை சிறப்பாக வாழ தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீருள்ளெழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரியவர்களே, தாய் சொல்லை தட்டாதே என்பார்கள். நம்முடைய ஆரோக்கிய அன்னையும் நம்முடைய சொல்லையும் தட்ட மாட்டார். நாம் கேட்பது எல்லாம் அது நமக்கு தேவை என்றால் உடனடியாக நமக்கு அவற்றை தம் திருமகனிடம் பரிந்து பேசி கொடுக்கிறார். எனவே நன்றி உணர்வோடு நாமும் இந்த திருத்தல பராமரிப்பதற்கு உங்களுடைய தாராள உதவி தேவைப்படுகிறது. எனவே மிகுந்த மகிழ்ச்சியோடு அன்னைக்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே தொடர்ந்து இந்த திருத்தலத்தை நீங்கள் தாங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஒட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். அருள்மிகு ஆரோக்கிய அன்னையிடம் பிறந்தும் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மரிய ஜாக்லின் குடும்பத்தினர். மரிய ஜாக்லின் இவருக்கு நல்ல வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், ஜோசப் மற்றும் அந்தோனியம்மா இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் வேண்டி. ஜோ குடும்பத்தினர். ஜோ இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி.